பிரைஸ் தி லார்ட். இந்த ஜூலை மாதத்தில் 5ஆம் தேதியாகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் 73வது சங்கீதம் 1வது வசனம். Psalm 73 verse 1. சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். தேவன் நல்லவராக இருக்கிறார் என்று நம்ம நிறைய இடத்துல சொல்லுவோம் இல்லையா? ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, யாரெல்லாம் சுத்த இருதயத்தோடு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தேவன் எப்பொழுதும் நல்லவராகத்தான் இருக்கிறார். எப்போ ஒருத்தர் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலைன்னு சொல்லுவாங்க, எப்போ ஒருத்தர் ஆண்டவர் எனக்கு தீமை செய்தார், ஆண்டவர் நல்ல தேவன் இல்லை அப்படின்னு எப்போ நம்ம சொல்லுகிறோம்? ஏதோ ஒரு தீமை நடக்குது, நம்ம எதிர்பார்க்காத ஒரு தீமை வருது, அப்போனா நம்ம அப்படி சொல்கிறோம் இல்லையா? ஆனால் சுத்த இருதயம் நமக்கு இருக்குமானால், நம்முடைய இருதயத்திலே சுத்தம் இருக்குமானால், அப்படிப்பட்ட இஸ்ரவேலருக்கு கர்த்தர் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ட்ரூலி காட் இஸ் குட். இங்கிலீஷில் வாஸ்தவம், ட்ரூலி, உண்மையாகவே அவர்களுக்கு தேவன் என்ன நடந்தாலும் சரி, என்னதான் வாழ்க்கையில் நடந்தாலும் நமக்கு சுத்த இருதயம் இருக்குமானால் நமக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. தீமையாய் வருகிறதையும் அவர் நன்மையாக மாற்றி கொடுக்க அவர் நல்ல தேவனாய் இருக்கிறார். இப்போ சுத்த இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நன்மையாக நடக்கும் அப்படின்னு வசனம் சொல்லலை. இல்லை, சுத்த இருதயத்தோடு இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தீமை நடக்காது அப்படின்னும் வசனம் சொல்லலை. என்ன வசனம் சொல்லுதுன்னா, சுத்த இருதயம் நமக்கு இருக்கும்போது நமக்கு நடக்கிற எல்லாவற்றிலையும் ஆண்டவர் நமக்கு எப்படி இருப்பாராம்? நல்லவராகவே இருப்பார். நம்ம சில நேரத்தில் நினைப்போம், ஆண்டவர் என்ன ஆண்டவர் என் வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பின்னால் நம்ம பார்க்கும்போது அதுலேயும் ஒரு நன்மையை கர்த்தர் செய்திருப்பார். ஆண்டவர் நமக்கு நினையாத பிரகாரத்தில் நம்மை நடத்துவார். இந்த முழு சங்கீதத்தையும் நீங்கள் வாசித்து பாருங்கள். டைம் இருக்குமான்னு தெரியல நமக்கு எல்லா வசனத்தையும் வாசிக்க. இந்த சங்கீதம் நம்மளுடைய டெய்லி நம்மளுடைய முறையிடுதல் அதை குறித்ததாய் காணப்படுகிற சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆண்டவரே நான் இவ்வளோ உண்மையாக இருக்கிறேன்ப்பா, உம்முடைய சமூகத்தில் அனுதினமும் நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவருடைய ஒழுங்கின்படி நான் வாழ்கிறேன், தேவனுக்கு பயந்து நான் ஜீவிக்கிறேன், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு எல்லாம் நான் கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே. ஆனால் ஏன் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டங்கள், ஏன் வாழ்க்கையில் ஏன் ஆண்டவரே இவ்வளோ கஷ்டங்கள், ஏன் இவ்வளோ பாடுகள் ஆண்டவரே? நம்ம இன்னொருத்தரோட சில நேரத்தில் கம்பேர் பண்ணுறோம், அவங்களாம் அவ்வளோ தீமை செய்கிறாங்களே, அவ்வளோ பயங்கரமான பொல்லாங்கான காரியத்தெல்லாம் செய்கிறாங்க ஆண்டவரே, ஆனால் அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, இது எப்படி ஆண்டவரே எனக்கு புரிஞ்சுக்கிட முடியலையே அப்படின்னு நிறைய நேரம் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா? அதற்குரிய பதில் தான் இந்த சங்கீதம் 73. நம்ம முடிந்த அளவுக்கு நான் வாசிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஆனால் நம்ம வாசிக்கலாம். 2வது வசனத்துலேருந்து வாசிக்கிறேன். ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிற்று. துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவர்களுடைய பலன் உறுதியாயிருக்கிறது. நான் படும் வருத்தத்தில் நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள். மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். ஆகையால் பெருமை சரப்பணியை போல அவர்களை சுற்றி கொள்ளும், கொடுமை ஆடையை போல அவர்களை மூடிக்கொள்ளும். அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது, அவர்கள் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் கொடுமையாய் பேசுகிறார்கள், இருமாப்பாய் பேசுகிறார்கள், தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமியெங்கும் உலாவுகிறது. ஆகையால் அவருடைய ஜனங்கள் இந்த வழியாகவே திரும்புகிறார்கள், தண்ணீர்கள் அவர்களுக்கு பரிபூர்ணமாய் சுரந்து வரும். தேவனுக்கு அது எப்படி தெரியும்? உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள். இதோ இவர்கள் துன்மார்க்கர், இவர்கள் என்றும் சுக ஜீவிகளாயிருந்து ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவர்கள். நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றமில்லாமையிலே என் கைகளை கழுவினேன்.
நாள்தோறும் நான் வாதிக்கப்பட்டும் காலைதோறும் தண்டிக்கப்பட்டும் இருக்கிறேன். இவ்விதமாய் பேசுவேன் என்று நான் சொன்னேனானால் இதோ உம்முடைய பிள்ளைகளின் சந்ததிக்கு துரோகியாய் ஆகிவிடுவேன். இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடங்களில் நிறுத்தி பாழான இடங்களில் விழப்பண்ணுகிறீர். அவர்கள் ஒரு நிமிஷத்தில் எவ்வளவாய் பாழாய் போகிறார்கள். பயங்கரங்களால் அழிந்து நிர்மூலமாகிறார்கள். நித்திரை தெளிந்த உடனே சொப்பனம் ஒளிவது போல ஆண்டவரே நீர் விழிக்கும்போது அவர்கள் வேஷத்தை இகழுவீர். இப்படியாக என் மனம் கசந்தது. என் உள்ளந்திரியங்களிலே குத்துண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானேன். உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன். என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். பரலோகத்தில் உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பமில்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். இதோ உம்மை விட்டு தூரமாய் போகிறவர்கள் நாசமடைவார்கள். உம்மை விட்டு சோரம் போகிற அனைவரையும் சங்கரிப்பீர். எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமேன். அவ்வளோ அருமையான வசனங்கள். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்ம மற்றவங்க யாரையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை மாத்திரம் நாம் நம்பிக்கொள்வோம். ஆண்டவர் நமக்கு கண்மலையாக இருக்கிறார். இந்த பூமியிலையும் சரி வானத்திலையும் சரி தேவனை தவிர நமக்கு வேறு ஒருவரும் இல்லை. ஆண்டவருக்கு முன்பாக சுத்த இருதயம் உள்ளவர்களாய் நாம் நம்மை காத்து கொள்வோம். மனிதர்கள் நம்முடைய முகத்தை பார்க்கலாம், நம்முடைய அப்பியரன்ஸை பார்க்கலாம், நம்முடைய சில செய்கைகளை பார்த்து நம்மளை நிதானிக்கலாம், நம்மளை ஜட்ஜ் பண்ணலாம். ஒரு சிலர் நம்மளை நல்லவங்கன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் நம்மளை கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. யார் எப்படி சொன்னாலும் தேவன் நம்மை எப்படி பார்க்கிறார், தேவன் நம்மளோடு கூட எப்படி நம்மளை பார்க்கிறார். சுத்த இருதயம் நமக்கு வேணும் பிரியமானவர்களே. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கோ தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலையும் கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். God is good all the time. All the time God is good. யார் என்ன சொன்னாலும் சரி நமக்கு நல்லா தெரியும் இருதயத்தின் ஆழத்தில் God is good. ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்ய மாட்டார். ஆண்டவர் ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஆண்டவர் நான் எவ்வளோ தவறு செய்தாலும் கர்த்தர் நல்லவராகத்தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான வசனத்துக்காய் சங்கீதம் 73:1 சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பிரேயர் லைனில் வந்திருக்கிற நம்ம யாராவது ஜெபிக்கலாமா?